எதுலேயுமே ஒரு எளிமையாக நடந்துக்கக்கூடியவர்கள், ரொம்ப நிதானமாக நடந்துக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் எங்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுல கொடுக்க போறாரு? கடந்த காலத்துல எங்களுக்கு 10ஆம் இடத்துல முன்னேற்றப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்ப குரு பகவான் 2ஆம் இடத்துல உங்களுக்கு நகர போறார். அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்ப சனி பகவான் 11ஆம் இடத்துல வந்துட்டார். இது எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல புதுசா சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி. எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி. ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆயுள் காரகன்னால, அதுவும் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா, எல்லாரும் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பெயர்ச்சியில எல்லாருக்குமே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது, அந்த ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 நட்சத்திரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள், அடுத்த ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்கள்னு சொன்னாலே இப்போ எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு பதட்டம். நமக்கு அடுத்து என்ன நடக்க போதோ, ஏன்னா இது வரைக்கும் பிரச்சனைகளே சந்திக்காத ரிஷபராசி அன்பர்கள் 50% பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக மே மாசத்துல இருந்து அதிகப்படியான ஒரு ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன ஆச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு இருந்தாப்புல வேலையில 10 வருஷமா செஞ்சுட்டு இருந்த வேலையில திடீர்னு ஒரு வேலை இழப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கும் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நீங்க வேலையை விட்டு விலகிக்கலாம் மார்ச் மாசத்தோட அப்படின்ற மாதிரியான ஒரு பதற்றங்கள், இந்த மாதிரியான நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். சில பேர் யதார்த்தமா கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரு 6 மாசத்துல கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியாக நீங்க உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் கிட்டயே வாங்கியிருப்பீங்க. அந்த நண்பர்கள் கிட்ட கொடுக்க முடியாம, அவங்களுடைய ஒரு பேச்சுவார்த்தையும் செய்ய முடியாம, அந்த ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு டைமா தான் கடந்த ஒரு வருஷமா இருந்துட்டு இருக்குது. மேக்சிமம் 1.5 வருஷம் இந்த மாதிரியாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப எதுலேயுமே ஒரு எளிமையாக நடந்துக்கக்கூடியவர்கள், ரொம்ப நிதானமாக நடந்துக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த 7.5 சனின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்களேப்பா, எங்களுக்கு எந்த சனியுமே இல்லை, ஆனாலும் நாங்க இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், எதனால எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது, இப்போ இந்த சனி பகவான் எங்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுல கொடுக்க போறாரு? கடந்த காலத்துல எங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தாரு, ஆனா எல்லாம் நல்லாவே நடக்கணும் எல்லாருமே சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள், அசிங்கங்கள், குடும்பம் சம்பந்தமான விவாகரத்து வழக்குகள், ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கையில அவ்வளவு பெரிய இன்னல்கள், குழந்தைகள் மூலமாக அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரி எல்லாம் அடுக்கடுக்காக இந்த ரிஷபராசி என்பவர்கள் கடந்த ஒரு 1.5 வருஷத்துல அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை சந்தித்தவர்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம், இந்த சனி பயிற்சி நிவர்த்தியை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பயிற்சி ஒரு பக்கம் இவர்களுக்கு 11ஆம் இடத்துலதான் பயிற்சி ஆகிறார். இந்த 11ஆம் இடம்ன்றது லாப சனின்றது தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிகப்படியான மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான். கடந்த காலத்துல தொழில்ல ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருந்த தொழில் கடன்னால அவதிப்பட்டு மிகப்பெரிய அளவு நஷ்டத்தை சந்தித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க எடுக்கின்ற அந்த தொழில் முயற்சியில நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஆனா அந்த சனியாகப்பட்டது, அந்த லாப சனியாகப்பட்டது அந்த லாபத்தை உடனே கொடுத்துருமா? எங்களுக்கு மார்ச் 30ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருன்னா ஏப்ரல் மாசம் 10 தேதிக்குள்ள எங்களுக்கு லாபம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 7.5 சனி, அதாவது சனி பகவானுடைய காரகத்துவமே
எப்பவுமே பாத்தீங்கன்னா மெதுவாக நிதானமாக ஒரு வேலையை செய்யறதுலதான் அவருடைய ஒரு செயலே இருக்குது. அதனால அந்த லாப சனின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 வருட முடிவுல பாத்தீங்கன்னா நான் 2.5 வருஷம் நல்லா சம்பாதிச்சேன், தொழில்ல நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிக்க கூடிய அளவிற்கு அந்த தொழில்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு அந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணகர்த்தா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். மேடம் இதை யாருமே எங்களுக்கு சொல்லலையே, இந்த குரு பகவான் நல்லதுதான் செய்யறாரு, ராசியிலேயே இருக்கிறாரு, எங்களுக்கு அதை கொடுத்துருவாரு இதை கொடுத்துருவாருன்னு எல்லாரும் சொன்னாங்களே, பட் எங்களுக்கு இந்த குரு பகவான் தான் இவ்வளவு நாள் வேலையை செஞ்சிருக்கிறாருன்னு யாருமே சொல்லலையே அப்படின்னா, ஜென்ம குருவாக இருக்கும் போது ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு வியாதி வருது, ஒரு ஃபீவரா வருது அப்படின்னா ஒரு கசப்பு மருந்தை கொடுத்தாதான் அந்த குழந்தைக்கு அந்த வியாதின்றது நிவாரணம் கிடைக்கும், நிவர்த்தி கிடைக்கும். அதே மாதிரிதான் அந்த குரு பகவான் நல்லவர் தான், உங்களுக்கு கெட்டவர்லாம் கிடையாது. அவரு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு கசப்பான மருந்தை கொடுத்திருக்காரு. அந்த கசப்பான மருந்துகள் மூலமாக தான் இவ்வளவு பெரிய அவமானம், இவ்வளவு பெரிய சிக்கல்கள். இந்த கசப்பான மருந்தை கொடுக்காட்டி உங்களுக்கு இருக்கக்கூடியவர்களினுடைய நிலை தெரியாம போயிருக்கும், உங்களுடைய சுற்றத்தாரின் நிலை தெரியாம போயிருக்கும். திருமணமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எதனால நம்மளுக்கு திருமணத்துல இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்றது தெரியாம போயிருக்கும். அத மாதிரிதான் அந்த கசப்பான ஒரு மருந்து, அந்த அவமானம், அசிங்கம், பிரச்சனைகள்ன்றது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்ப குரு பகவான் 2ஆம் இடத்துல உங்களுக்கு நகர போறார், அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்ப சனி பகவான் 11ஆம் இடத்துல வந்துட்டார். நான் சொன்ன மாதிரி தொழில்ல நிறைய ஒரு முன்னேற்றங்கள், யார் யாரெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வச்சிருக்கிறீங்களோ, இல்ல ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட பழைய பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் வச்சிருக்கிறீங்களோ, அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். சும்மா போய் நம்ம விலைக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுத்தா கூட அது நிறைய விலையில எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட தொழில்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான லாபம், வருடம் ஆரம்பிச்சதுல இருந்தே அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்க போறார். இந்த காலகட்டம் ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலையில ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ், அடுத்து நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலை, மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க, இப்பதான் கல்லூரி முடிந்து எனக்கு வேலைக்கு போக போறேன், எனக்கு எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல உயர்வான ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலை, நீங்க படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை, உத்தியோகம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு டிரான்ஸ்பர் கண்டிப்பா இருக்கு. அது நீங்க என்ன நினைச்சு தடுக்க நினைத்தாலும் அது தடுக்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்பர் உங்களுடைய ஒரு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த டிரான்ஸ்பர் மூலமா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை திறமையா வரப்போகுது. ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம், இந்த மாதிரி எல்லாம் இந்த டிரான்ஸ்பரை பேஸ் பண்ணி தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை தரம்ன்றது உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல நடந்தது மேடம், எங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்தது, கடன் பிரச்சனை, தேவையில்லாத தொந்தரவுகள், வீட்டுல மனக்கசப்பு, இப்படி எல்லாம் இருந்தா கூட இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். நம்ம வீட்டுல இதெல்லாம் நடந்துச்சா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒருத்தருக்கு ஏதோ தேவையில்லாம கோவப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியாக சகஜமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரத்துல இந்த ரிஷப ராசியில ரோஹிணி நட்சத்திரம் மிக அருமையாக தெளிவா வேலை செய்வாங்க. இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நேர்த்தியான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு தனிமையே ஒரு வெறுமையா இருக்கு, யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கை, நான் மட்டும் தனியா இருக்கிறேன், இந்த வாழ்க்கையில நான் என்ன அனுபவிக்க முடியும், என் கூட எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா நான் அவங்களை அப்படி கவனிச்சுப்பேன், இப்படி கவனிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு மனம் ஏங்கக்கூடிய ஒரு தன்மையில இருந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. மறுமணத்திற்காக ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் காத்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வாழ்க்கையை தேடி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியாக ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க.
அந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2.5 வருடங்கள் லாப சனியாக இருக்கும்போது அதிகப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த பதிவை கேட்கும் போது இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் எல்லார் கண்லையும் கண்ணீர் மல்க பார்த்துட்டு இருப்பீங்க. யாருமே வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு உண்டான வாழ்க்கை இந்த 2.5 வருடத்துல கிடைக்க போகுது. எவ்வளவு வெறுமையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒரு பகட்டான ஒரு சமுதாயத்துல நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறதுனால உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சிரிப்பு தான் இன்னைக்கு உங்களை நல்லா வாழ வைக்க போகுது. அதை மாத்திரம் நீங்க மறக்காம உங்களுடைய சிரிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான வாழ்க்கை இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 வருடத்துல இருக்குது. அடுத்து மிருகஷீரிடம் நிறைய சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த சொத்துக்குனால ஏமாற்றப்பட்டவர்களும் இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த சொத்து எப்போ அன்னைக்கு கைக்கு வந்ததோ அன்னையில இருந்தே வேலை இழப்புகள், அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமை விலகிருச்சு. சொத்துனால இவங்களுக்கு எப்போதுமே விரயங்கள் தான் அதிகமா இருக்கும் மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த லாப சனியின் மூலமாக உங்களுடைய சொத்துக்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் அடமானத்துல வச்சிருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் நகையை அடமானத்துல வச்சிருக்கிறீங்களோ, சொத்துக்களை அடமானம் வச்சிருக்கிறீங்களோ, அவர்களுக்கு எல்லோருக்குமே அதுகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய வயதான அன்பர்களுக்கு, அதாவது ஒரு 65 வயசு ஆச்சு, இந்த சனி பயிற்சி எனக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வியாதி தொந்தரவுகள் இருக்கு, கடன் தொந்தரவுகள். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல சில பேருக்கு அவர்களுடைய தொழிலையோ இல்ல ஒரு குழந்தைகளை வளர்க்கறதுனுடைய ஒரு முயற்சியில நிறைய கடன் பட்டிருக்கிறீங்க. உங்களால அதை தாங்க முடியாம இப்ப வேலையும் இல்லாம திண்டாடிட்டு இருக்கிறீங்க. அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த கடன்களை நிவர்த்தி செய்வதற்கு உங்களுடைய குடும்பமே மிகவும் சிரமப்பட்டு அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளை தேடுவதற்குண்டான ஒரு டைமா இருக்கும். அப்பாவை எப்படியாவது அதுல இருந்து மீட்டெடுக்கணும், அம்மாவை எப்படியாவது அந்த கடன்ல இருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உண்டான ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த வயதானவர்களுக்கு, இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்க போது. வியாதி நிவர்த்தின்றது கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு முக்கியமா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சின்ன ஒரு மூட்டு வழியாக இருந்தாலும், ஒரு குதிங்கால் வழியாக இருந்தாலும் அதற்குண்டான ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஏற்கனவே அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறோம், அதுல ஏதாவது ஒரு பாதிப்புகள் எங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதற்குண்டான ஒரு பாதிப்புகள் யாருக்குமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வராது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும். எனக்கு சனி பயிற்சி என்ன மாதிரியான அமைப்புகளை தரப்போகுது, ஏன்னா நிறைய பேர் தொழில தொடங்கணும்னு முயற்சியில இருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள். ஏன்னா கடந்த காலத்துல பட்ட கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அந்த மாதிரியான சில முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதான்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.